ஸ்டாக்ஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்? மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் பார்க்குறது வந்து சைஸ் பார்ப்போம், ஏஎம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த சைஸ்க்கும் ஆல்ஃபாக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதை பற்றி தான் நம்ம அடுத்து வரப்போகிற செஷன் இருக்க போது. நிறைய ஆர்டிகல்ஸ் நீங்கள் ரெஜி தாமஸ் சாரோடது நானே விகடனில் பார்த்துருக்கலாம், அண்ட் நிறைய சேனல்ஸில் சாரோட இன்டர்வியூஸை வந்து பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான செஷனுக்காக லெட்ஸ் வெல்கம் ரெஜி தாமஸ் சார் அவர்கள். குட் ஆஃப்டர்நூன். நான் வந்து நீங்கள் சாப்பிட்டதை கவனித்து தான் இருந்தேன். என் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. 2:30 தான் சொன்னார், கரெக்ட் தானே? ஆனால் அடித்து போகிறேன்னு 4 நிமிஷம் ஏர்லியராக நான் வந்துட்டேன். ஏன்னா உங்களெல்லாம் எழுப்பணும் ஃபஸ்ட்டு. பிரியாணியெல்லாம் நல்லா இருந்துச்சா? ஏன்னா நான் சாப்பிடல. அதுக்கு வந்து வாசு கேட்டார். வாசு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் மேஜிக் 20. அவர் வந்து கேட்டார், சார் இவ்வளோ தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. ஐ செட் ஆமாம், போஸ்ட் லஞ்ச் செஷனில் பேசுகிறவரும் தூங்கிட்டார், கேட்குறவனும் தூங்கிட்டானா ரொம்ப கஷ்டமாயிடும், ரைட்? ஸோ ஒருத்தராவது முடிச்சிருக்கணும்ல இந்த செஷனுக்கு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் டு டூ தேட் வித் யூ டுடே, ரைட்? சரி, நம்மளோட செஷனில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை கவனமாக இருங்க. ஏன்னா எனக்கு இருக்கிறது 35-40 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே பெல் அடித்து வெளியில் போகணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சில விஷயங்களை ஷார்ப்பாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்லைட்லுமே அந்த ஸ்லைடோட பாட்டமில் சில கொட்டேஷன்ஸ் எழுதியிருக்கும். அந்த கொட்டேஷன்ஸை உள்வாங்க. இது வந்து எங்கேயுமே காப்பி பண்ணது கிடையாது, கரெக்டாக? இது வந்து இன்னார் சொன்னார் அன்னார் சொன்னார்லாம் கிடையாது. இது எல்லாமே மார்க்கெட்லேருந்து கடந்த 30 வருஷமாக நம்ம கற்றுக்கிட்ட ஒரு சில பாடங்களை கொட்டேஷனாக போட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். யூ வில் see that happening. ஸோ ஒவ்வொரு ஸ்லைட்லேயுமே அது இருக்கும், ஓகே? ஸோ அந்த கொட்டேஷனை பார்த்துங்க. ஸ்லைடை பார்க்கும்பொழுது ப்ளீஸ் ரீட் த கொட்டேஷன் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்லைட். தட் இஸ் ஒன். இரண்டாவது, நம்மளோட ப்ரெசன்டேஷனில் சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்பேன். ஏன்னா என்னோட முன்னால் பேசினவங்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. முக்கியமாக நவீன் வந்து என்னை விட ஜஸ்ட் பிஃபோர் ப்ரீ லஞ்ச் லாஸ்ட் செஷனில் ஸ்மால் கேப்ஸ் ஆல்ஃபா பற்றிலாம் பேசியிருந்தார். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களா இல்லையான்றது டெஸ்ட்டு வைக்க வேண்டிய வேலை என்னோடய வேலை, சரியா? ஸோ கேள்வி கேட்பேன். கேள்வியில் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கும். இதுக்கும் லக்கி ட்ராக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க நடத்துகிற லக்கி ட்ரா வேறு, நான் கரெக்டாக மாத்தங்கி அது வந்து வேறு, பட் உங்களுக்கு வேறு மாதிரி கிடைக்கும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒன் மோர் வார்னிங், ஓகே? நான் இப்போ செய்ய போகிற சில விஷயங்கள் வந்து பொலிட்டிக்கலி சென்சிட்டிவாக இருக்கும். பட் அது பொலிட்டிக்ஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இது மதுரை இல்லை, நான் சொல்லணும், இல்லாட்டி நான் யார் தெரியுமில்ல அப்படின்வாங்க. அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் சில விஷயங்கள் இருக்கும். முனீர் இங்கே இல்லை, பட் முனீர் இருந்ததுன்னா ஒரு வேலையை நான் பண்ணியிருப்பேன். பட் தட் இஸ் ஆல் ரைட், ஓகே? சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் குயிக்காக 1-2 கேள்வி கேட்போம் உங்கள்கிட்ட. ரீசெண்டாக கூகுளில், ஓகே, நான் கூகுள் சர்ச் ஒன்று போட்டு பார்த்தேன். தமிழ்நாட்டில் ரொம்ப பயன்படுத்தக்கூடிய தமிழ் வார்த்தை எது? ஞாபகம் வச்சுங்க. இதோட இன்டர்பிரிட்டேஷன் பொலிட்டிக்கலாக வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. எனக்கு அகேன்ஸ்டாக போராட்டம்லாம் நடத்தாதீங்க. நான் நாளைக்கு சென்னை கிளம்பிடுவேன். இது அந்த நோக்கத்தோடலாம் செய்யலை. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அஸ் டு ரிலேட். வார்த்தை டக்குன்னு சொல்லுங்கள். அந்த வார்த்தை வந்து மாற்றம். அவுட்டு. ஓவராக பிரியாணி தின்னா இப்படி தான் இருக்கும், மூளை கொஞ்சம் மங்கி போயிடும் உங்களுக்கு. பாரு, டெஸ்ட் பண்ணிட்டேன் நான் உங்களை, ரைட்? ஓகே, சரி. இதை மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்குது, பட் பார்ப்போம். முனீர் வந்தானா அடுத்த ஒரு கேள்வி கேட்குற மாட்டேன். அவர் வரல, இன்னும் கூட்டத்தில் வருவார். ஆல்ரைட், சரி. நம்ம வந்து சைஸ் வர்சஸ் ஆல்ஃபா, இது வந்து ஒரு அருமையான டாபிக். இது இட்ஸ் ஆக்சுவலி அ லிட்டில் டெக்னிக்கல் டாபிக், கொஞ்சம் டெக்னிக்கலான டாபிக். இதில் ஃபார்முலா டீச்சிங்லாம் நிறைய இருக்குது. பட் நம்ம அதுக்குள்ளே எதுவுமே நம்ம போகிறதில்ல. இன்ஃபேக்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரிலேட் அ ஸ்டோரி டு யூ. அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபுல் ப்ரெசன்டேஷனுமே இருக்க போகுது. அதனால் கவனமாக கேளுங்க. அதுலேருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் கடைசியில். சரி, தி ஸ்டோரி கோஸ் லைக் திஸ், ஓகே? ஸோ இந்த கதையோட பேர், ரிமெம்பர், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், கீழே கொட்டேஷன் இருக்கும், அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரும், படங்கள் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். கவனமாக இருங்க, ரைட்? பே அட்டென்ஷன், ரைட்? வாய்ஸ் வந்து மட்டும் என்று மீது எல்லாமே படத்தை பார்த்துங்க. ஆல்ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது ஒரு சிறிய கதையோட. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா போஸ்ட் லஞ்ச் வந்து நம்ம வந்து அந்த கதையெல்லாம் கேட்டு கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும், ரைட்?
இந்த கதையோட பேர் தி எலிஃபெண்ட் அண்ட் த ஸ்குவிரல், யானையும் அணிலும். மறுபடியும் பொலிட்டிக்கல் கொனடேஷன் எதுவுமே கிடையாது, யானையும் அணிலும். பட் அதுலேருந்து உங்களுக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் வேணால் இருக்கலாம், அது நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, இங்கே பதில் சொல்ல தேவையில்லை. we are not in a political discussion. சரி, இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பெரிய காட்டுக்குள்ளே, ஒரு பெரிய ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டில் வந்து நிறைய விலங்குகள் இருக்கிறது. அதில் ஒரு விலங்கு வந்து யானை. அந்த யானையுடைய பேர் வந்து மேக்னஸ். மேக்னஸ் என்ற ஒரு பெரிய யானை. அதே காட்டில் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு விலங்கு, அதுக்கு பேர் வந்து தி ஸ்குவிரல். ஆங்கிலத்தில் ஸ்குவிரல்னு சொல்கிறோம், அது வந்து அணில். அணில் அப்படின்றது பேர். ரைட், இவங்க 2 பேரும் ஒரே காட்டில் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த விலங்குகள் எல்லாம் இந்த விலங்குகள் தண்ணியே குடிக்கின்ற அந்த குளத்தின் அருகிலே கூடுவார்கள். இதே தான் இவங்களோட வேலையே தான், தினசரி பழக்கமே இப்படி தான். ஸோ கூடும்பொழுது மேக்னஸ், அவர் வந்து ஒரு யானை இல்லையா, பெரிய சைஸு. அவர் சொல்வார், என்னோடய சைஸை பாரு, நான் வந்து எவ்வளோ பெரிதாக இருக்கிறேன், நான் இங்கே நடந்தாலே பூமியெல்லாம் அதிரும் பாருங்கள், நான் ஒரு அடி அடித்தா ஒரு அடி எடுத்து வச்சாலே பூமியெல்லாம் அதிரும் அப்படின்வார். அப்போ அந்த கூடியிருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஆமாம் கரெக்ட் தானேப்பா, இவர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கார், இவர் நடந்தாலே பாரு அப்படியே அதிருது, இருக்கிறது எல்லாமே கீழே விழுது, அவ்வளோ பெரிய சைஸில் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இந்த அணில் வந்து அதே நேரத்தில் என்ன பண்ணுவாராம், இந்த அணில் வந்து ஒவ்வொரு மரமாக போய் அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரித்து அது வச்சுருந்துதான். அது அப்படியே இருந்தது. நாட்கள் இப்படியே கடந்தது. அவன் வந்து உஷாராக சின்னதாக இருப்பான்ல, அணில் பிள்ளை வந்து ரொம்ப குட்டி, கடகடன் மரத்து மேலே தாவி இந்த பொருட்கள்லாம் எடுத்து சேகரித்து வச்சாங்க. திடீர்னு ஒரு நாளடைவில் அந்த ஒரு வருஷத்தில் வந்து மிகவும் கடுமையான ஒரு வறட்சி, ட்ரவுட், ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு ட்ரவுட், அந்த காட்டில் வந்து ஒரு ட்ரவுட். ஸோ அப்போ வந்து நம்ம மேக்னஸ் என்ற யானை வந்து எல்லாரையும் கூட்டினார். ஃபஸ்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணார், ஒரு குழு செட் பண்ணார். அந்த குழுவை வச்சு என்ன பண்ணார், சரி இப்போ நமக்கு வறட்சி இருக்கே, அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும். அந்த குழு முடிவெடுக்க முடியாமல் அந்த குழுவுக்கு ஒரு சப் கமிட்டி ஒன்று செட் பண்ணார். இது பாட்டில் ஒரு சைடில் நடக்குது. அணில் வந்து இந்த நேரத்துக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணல. வறட்சி வந்துச்சா, இன்னும் கூடுதலாக உணவுப் பொருட்களை சேகரிக்க வேண்டும். அவன் வேலையை ரொம்ப திறமையாக செஞ்சுட்டு இருந்தான். இந்த குழுக்கள் எதுவுமே ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அதுக்கு இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம மேக்னஸ் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தார். ஏன்பா இந்த இவ்வளோ குழு வச்சாலுமே உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியலையா, இந்த வறட்சியை எப்படி கையாள வேண்டும் அப்படின்றது ஒரு கேள்வி. முடிவினும் எடுக்க முடியல. திடீரென்று ரொம்ப நாள் கழித்து இந்த குழுவெல்லாம் மீட் பண்ணி ஒரு குளத்தை கண்டுபிடிச்சாங்களாம், கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்திலேயே அந்த குளம் வந்து வற்றி போயிடுச்சு, ட்ரைட். ஸோ எகெயின் நோ பிளேஸ் டு கோ. ஆனால் இதே நேரத்தில் இந்த அணில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க, அவன் வந்து சேகரித்தான். அது கூடயே இன்னொரு 3 டால் ட்ரீஸ், நல்ல ஹைட்டாக இருக்கக்கூடிய 3 மரங்களை கண்டுபிடிச்சி அவன் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் பார்த்து வச்சு சேகரித்து அவன் ஒரு நட் ரிசர்வ் ஒன்று ஆரம்பித்தார். நட் ரிசர்வ், அவனோட தீனி பொருட்களோட ஒரு ரிசர்வ் வேறு ஆரம்பித்து வச்சான். சரி, இப்படி இருக்கிறதில் அங்கே இருக்கிற குரங்குங்க 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்களே, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யானை என்ன பண்ணுது, அணில் என்ன பண்ணுது. ஸோ இவனை கூப்பிட்டு கேட்டேன், இந்த அணிலை கூப்பிட்டு கேட்டுச்சான், நீ ஏன்பா இவன் போர்ட்ஃபோலியோ வந்து இவ்வளோ தானே இருக்குது, நீயே ஒரு அணில், உனக்கு போர்ட்ஃபோலியோ இவ்வளோ தான் இருக்குது, நீ எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு சொன்னான். ஸோ இவன் சொன்னான், கரெக்டு, நான் சின்னது தான், என் போர்ட்ஃபோலியோ சிறியது. ஆனால் இது வரைக்குமே இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வறட்சி காலத்திலே எனக்கு 37% அதிகமாக நான் சேகரித்து வச்சுருக்கேன், உனக்கும் கிடையாது மேக்னஸுக்கும் கிடையாது அப்படின்னார். ரைட். கடைசியில் இவங்க வந்து இந்த மேக்னஸ் வந்து அவளுக்கு உழவாளிகள்லாம் செய்தியை சொன்னாராம், இன்னும் வட பக்கத்தில் நார்தர்ன் சைடில் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவர் கடைசியில் சொன்னாராம், சரி நம்ம அந்த குளத்தை தேடி போவோம். இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் சேகரித்து இவர் ஒன்றாய் குழுவாக அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 14 நாள் ஆச்சான். ஆனால் அதே சமயத்தில் மதிய உணவு நேரத்துக்குள்ளேயே நம்ம அணில் அங்கே போய் சேர்ந்துச்சு, அந்த புதிய குளத்தாண்டே போய் சேர்ந்துச்சு. சரி, இப்படியே போயிட்டு இருந்தது. மழை திருப்பியும் வந்தது, காடு திருப்பியும் செழிப்பாக இருந்தது. மறுபடியும் அந்த ஆரம்பித்து விட்ட குளத்தின் அருகிலேயே இந்த விலங்குகள்லாம் வந்தாங்க. அப்போ மேக்னஸ் சொன்னார், ஆமாம் சைஸ் மட்டுமே பத்தாது, என்ன மாதிரி ஒரு சைஸில் இருந்தால் மட்டுமே பத்தாது, சில விஷயங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம செய்ய வேண்டும் அப்படின்றார். அப்போ அந்த தொங்கி இருக்கக்கூடிய அணில் சொல்லிச்சு, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை வந்து
எடுத்து அந்த யானைக்கு சொன்னது என்னென்னா, ஆமா திரு மேக்னஸ் அவர்களே, நீங்கள் இந்த காட்டையே உலுக்கின்ற ஒரு விலங்கு. கரெக்ட், நீங்கள் காட்டையே உலுக்கின்ற நடந்தால் அப்படியே அதிரும். ஆனால் நான் சிறியவன், இந்த காட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறவன். யூ மூவ் த மார்க்கெட். ஆங்கிலத்தில் சொன்ன போனால் அந்த அணில் சொன்ன பேச்சு இதுதான். மிஸ்டர் மேக்னஸ், யூ மூவ் த மார்க்கெட், பட் ஐ அவுட் பர்ஃபார்ம் இட். கதை புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரெசன்டேஷன் தேவையில்லை, 40 minutes சேவ் ஆச்சு. ஆல் ரைட். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் தி எலிஃபெண்ட் அண்ட் த ஸ்குரல். ரைட். இப்போது சமீபத்தில் அபவுட் அ ஃபியூ இயர்ஸ் ago நான் ஒரு சில நாடுகளில் விசிட் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி எனக்கு இருந்தது. அது விசிட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த நேஷன்ஸ் ஐ லைக் டு விசிட் த மோஸ்ட் இஸ் அ கண்ட்ரி கால் லீச்டென்ஸ்டைன். நீங்கள் மேப்பில் தேடினா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இது ஆஸ்ட்ரியா அண்ட் சுவிட்சர்லாந்து நடுவில் இருக்கும். அங்கே பேசப்பட மொழி சுவிஸ் மொழி தான். இந்த நாட்டை நான் எதுக்காக இங்கே கூற வந்தேன்னா, இது ரொம்ப சிறிய கண்ட்ரி. அங்கே இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை 40,000 பேர் தான். 40,000 தான் அந்த நாட்டுடைய பாப்புலேஷன். ஆனால் ஜிடிபி பர் கேபிட்டா இன்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஹையஸ்ட் லீச்டென்ஸ்டைன் தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த நாட்டுக்கு நான் போனேன், தங்குறதுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு. அப்படி என்ன சிறப்பாக இவங்க செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். 40,000 பீப்புள், பட் ஹையஸ்ட் பர் கேபிட்டா இன்கம். அதே போல் லக்சம்பர்க், அதே போல் கத்தார். ரைட், பாப்புலேஷன் இஸ் லோ, பர் கேபிட்டா இஸ் ஹை. ஸோ உங்களுக்கு நான் இது எங்கே கொண்டு போகிறேன்னு ஞாபகம் இருக்கா? சைஸ் ஆல்ஃபா இதுதான். இப்போ சைஸ் வர்சஸ் பர் கேபிட்டா இன்கம் நம்ம பேசுறது. ரைட். இந்தியா, சீனா நாடுகள் இது ரெண்டுத்துமே எடுத்து பாருங்கள். எவ்வளோ பெரிய நாடு, எத்தனை பாப்புலேஷன் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. சைஸ் வி ஆர் குவைட் மேசிவ் இல்லையா? பர் கேபிட்டா இன்கம் எங்கே இருக்குது? வெரி லோ. $2,000 தான் ஆவரேஜாக. சைனாவும் சரி, இந்தியாவும் சரி, $2,500 $2,600 இஸ் யோர் ஆவரேஜ் பர் கேபிட்டா இன்கம். இங்கே பர் கேபிட்டா இன்கம் வில் பி இன் 2.5 lakh dollars. $2,50,000 பர் கேபிட்டா இருக்கும். நமக்கு இருக்கிறது $2,500 இருக்கும். சைஸ் வர்சஸ் பர் கேபிட்டா. Are you beginning to strike a note somewhere? What we are trying to do today? Right. சரி, ஸோ வாட் ஆர் வி ரியலி ஆஸ்கிங்? அப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன கேட்குறோம் ரொம்ப முக்கியமாக? டஸ் பிகமிங் பிக் ரிடியூஸ் தி அபிலிட்டி டு ஜென்ரேட் ஆல்ஃபா? ஸோ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுங்க. சைஸ்னால் நம்ம பிக்னஸ் சொல்கிறோம், பெரிது. ஆல்ஃபா, generate alpha, or does size provide 3S? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி, 3Sனா என்ன? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் காலி, நீங்கள் ஃபெயிலு. செகண்ட் டெஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். 3Sல 1 ஸ்டெபிலிட்டி, 2 சேஃப் ஸ்டெபிலிட்டி. ஒத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுக்க சொன்னாங்க, பாதி புஸ்தகமாக கிழிச்சு தரேன். ஏன்னா பாதி பதில் தான் கரெக்ட். நீங்கள் சொன்ன பதில் கரெக்ட், 2 கரெக்ட், இன்னும் 1 இருக்குது அதில். 3S. எத்தனை ஃபண்ட் மேனேஜர்ஸ் பேசுனாங்க, எவ்வளோ அழகாக பேசுனாங்க. நீங்கள் எவ்வளோ கவனிச்சிருக்கேன்றது இதுலன்னு தெரியுது. இனிமேல் வர ப்ரெசன்டேஷன் ஒழுங்காக கவனிங்க. ஏமா ஸ்ட்ராட்டஜிலாம் போயிடாது. ஐயோ, ஆல்மோஸ்ட் தேர். Sustainability is almost, it is called survival power. The power to survive. So 3Sனா என்ன? சேஃப்டி 1, ஸ்டெபிலிட்டி 1, சர்வைவல் பவர் 1. ஸோ நம்ம சைஸை தேடும்பொழுது பெரிய கம்பெனிஸை வாங்குகிறோம், பெரிய மியூச்சுவல் ஃபண்டை வாங்குகிறோம், பெரிய EM வாங்குகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நீங்கள் எப்போ நினச்சது உண்டா? எதுக்காக அதில் போய் வாங்குகிறோம்? த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் ஆஃப் அன் இன்வெஸ்டர். எதுக்காக அந்த பெரிய சைஸ் கம்பெனிஸ் வாங்குகிறோம்? டாப் 100 கம்பெனிஸ் அழகாக பேசினாங்க. I think Saravanan only spoke, I think, correct? He was speaking about 100 and 250 and the differentiation. I think Naveen also said the same thing, right? Small cap, big cap, large cap, இதெல்லாம் அவர் கூட அழகாக சொன்னார். கேப்பை விட்டுருங்க சார், நல்ல கம்பெனியாக தேடுங்க. பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம எதுக்காக சார் நல்ல ஸ்டேபிளான கம்பெனி தான் அதானே கேட்குறீங்க? ஸோ 3S சைஸ் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் 3Sஸை தான் தேடுறீங்க. 3Sனா என்ன? சர்வைவல், சேஃப்டி, ஸ்டெபிலிட்டி, இதுதான் தேடுறீங்க. பட் மை கொஸ்டின் இஸ், does becoming big, பெரிய அளவில் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா, does it affect the ability to generate alpha? சரி, இந்த ஆல்ஃபா 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 எல்லா ப்ரெசன்டேஷன், நிறைய ப்ரெசன்டேஷனில் அந்த வார்த்தையை பார்த்துருப்பீங்க. ஆல்ஃபானா என்ன?
பார்த்தீங்களா பார்த்தீங்களா, குழப்பிட்டீங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் மணி மேஜிக் மணி சம்மிட்லாம் அடிக்கடி நடத்தணுன்றது. எல்லாம் ப்ளூம்பர்க் டெர்மினல் லெவலில் பேசுகிறீங்கப்பா. சாதாரணமாக கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஓகே, ரிட்டர்ன் அபோவ் த பெஞ்ச் மார்க், கரெக்ட். பட் மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய 5 இருக்குது. இந்த மாதிரி ஆல்ஃபான்றது ஒன்று தான், ஏன்னா அது ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான். பட் ஒரு கேஷ் செக்மெண்ட், நாட் ஃப்ரம் தி ஆப்ஷன் செக்மெண்ட், ஒரு ஈக்விட்டி செக்மெண்ட்டில், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5 இருக்குது. ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது, ரோ இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஷார்ப் ரேஷியோ இருக்குது. 5 இருக்குது. நம்ம பேச போகிறது ஆல்ஃபா மட்டும்தான் இன்றைக்கி. இன்னும் மீதி நாள் இருக்குது இன்றைக்கோ. ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா? வி ஆர் கோயிங் டு கன்சிடர் தட் நெக்ஸ்ட். வாட் இஸ் திஸ் ஆல்ஃபா? ஆல்ஃபா என்ன பேசுகிறாங்க? இட் இஸ் தி எட்ஜ், இட் இஸ் தி எட்ஜ் ஆர் தி ஆக்டிவ் ரிட்டர்ன் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர்ட் டு அ பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். ஆக்டிவ் ரிட்டர்ன் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர்ட் டு அ பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். ஸோ இது முன்னால் நீங்கள் பார்த்து கேட்டு இருக்கக்கூடிய எல்லா எல்லா ப்ரெசன்டேஷனுமே அதான் சொல்லியிருப்பாங்க. பெஞ்ச்மார்க் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 3.5% ரிட்டர்ன் தந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிட்டர்ன் 6%. ஸோ ஆல்ஃபா கால்குலேட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜியோட ரிட்டர்ன் மைனஸ் த பெஞ்ச்மார்க். ஒரு மினிமம் பெஞ்ச்மார்க் இருக்கணும் இல்லையா? எடை போடணும், பாஸ் மார்க் மாதிரி. நம்ம எக்ஸாமில் எழுதுனா 70 மார்க்ஸ், 35 மார்க்ஸ் பாஸ் மார்க். அதே மாதிரி தான் இது. எனிதிங் அபவ் தட் இஸ் கன்சிடர்ட் ஆல்ஃபா, ஆர் எனிதிங் அபவ் த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் is considered alpha, or anything about your nearest competitor is also considered alpha. நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறேன், இவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறாங்க. அவங்க கொடுக்கறது 10, ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 6%னா உங்கள் ஆல்ஃபா வந்து 4%. பட் நான் நடத்துகிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 12% ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா என்னோட ஆல்ஃபா 6%, which is higher than that person, that competitor. You understand? This is the edge, this is alpha. Right? Compared to a benchmark index. So large cap mutual funds எடுத்தீங்கன்னா large capக்கு எல்லாத்துக்குமே ஒரு benchmark. அதில் பெஸ்ட் யார் கொடுக்குறாங்க? This is how you evaluate. Small cap funds, mid cap funds, whatever. Right? So that is what is alpha. Now the question is, how is alpha created? இந்த alpha எங்கேருந்து கிரியேட் பண்ணுறீங்க? எப்படி கிரியேட் பண்ணுவீங்க இந்த ஆல்ஃபாவை? எப்படி உருவாக்குவீங்க? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? How do you create alpha? ஏன்னா all of us are investing for alpha only. நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் தேடுறதும் ஆல்ஃபா தான், இந்த ஸ்ட்ராட்டஜியில் போடுறதும் ஆல்ஃபா தான், ஸ்டாக்கை தேடுறதும் ஆல்ஃபா தான், ரிசர்ச் படிக்கிறதும் ஆல்ஃபா தான். பிகாஸ் யூ வாண்ட் டு ஏர்ன் எக்ஸசிவ் ரிட்டர்ன். கரெக்ட். இந்த ஆல்ஃபா உங்களுக்கு எங்கேருந்து உருவாகுது? ஃபஸ்ட்டு பாருங்கள், நீஷ் ஸ்பெஷலைசேஷன். இந்த வார்த்தையை பாருங்கள், நீஷ் ஸ்பெஷலைசேஷன். வாட்ஸ் மீனிங் ஆஃப் நீஷ் ஸ்பெஷலைசேஷன்? நீஷ் ஸ்பெஷலைசேஷன் என்ன? ஸ்பெஷலைசேஷன்னா என்ன? ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக மாட்டீங்க, மதுரை மக்கள்லாம் ஆஸ்பத்திரிக்கெலாம் போக மாட்டாங்க. எக்ஸ்பர்டீஸ் இப்போல்லாம் அவ்வளோ ஸ்பெஷலைசேஷன் ஆச்சு. லெஃப்ட் சைட் ஆஃப் த நோஸ் வேணுன்னா தனி ஸ்பெஷலைசேஷன், ரைட் சைட் ஆஃப் த நோஸ், லெஃப்ட் ஐ ஸ்பெஷலைசேஷன் வேறு, ரைட் ஐ ஸ்பெஷலைசேஷன் வேறு. எல்லாமே ஒரே ஆப்தால்மாலஜிஸ்ட்லாம் பார்க்க மாட்டாது. சார் நான் லெஃப்ட் ஐயில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். நான் நீஷ் ஸ்பெஷலைசேஷன். தட் மீன்ஸ் இப்போ டிஃபென்ஸில் பண்ணுறோம், தட் இஸ் அ நீஷ் ஸ்பெஷலைசேஷன். எஸ்டி ஹைனிக்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் போய் தேடாதீங்க, அதெல்லாம் இங்கே கிடையாது, கொரியன் மார்க்கெட்டில் இருக்குது. ஜான்வரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் அந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து 88%. எதனாலன்னு கேட்குறீங்களா? ஏஐனால. நீஷ் ஸ்பெஷலைசேஷன் 88% சிங்கிள் ஸ்டாக். இந்தியாவில் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது உங்களுக்கு, நீஷ் ஸ்பெஷலைசேஷன். ஸோ எல்லாருமே ஓடுற ஸ்டாக்கில் நீங்கள் போய் போட்டிங்க, சார் இது இந்த செக்டரில் இருக்கா, இந்த செக்டரில் எது குறைவான விலையில் ஒரு ஸ்டாக்கு சொல்லுங்கள். தட் இஸ் நாட் ஹவு யூ டூ இட். யூ சூஸ் சம்திங் தட் ஹேஸ் அ ஸ்பெஷலைசேஷன், அ கேப்பபிலிட்டி டு டெலிவர் சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ரைட். தி செகண்ட் திங், சீக் மிஸ்ப்ரைசிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிஸ்ப்ரைசிங்? மிஸ்ப்ரைசிங்னா என்ன அர்த்தம்? The difference between price and value, understanding that, isn't it? That's mispricing, right? Undervalued, overvalued. Is it priced high, is it priced low? எதனால இந்த விலையை வந்து கொடுக்குறாங்க? பொதுவாக ஆல்ஃபா வர்றது இந்த மிஸ்ப்ரைசிங்னால தான். சூப்பர் ஸ்பெஷலைசேஷனில் அந்த ஸ்டாக் இருக்கும், பட் விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா யாரும் அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. மக்கள் தேடுறது மோஸ்ட் ரிசர்ச் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாப் 500 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். 5033 ஸ்டாக்ஸ் லிஸ்டடாக இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அப்போ அந்த டாப் 500லேருந்து 5033 வரைக்கும் தேடினீங்கன்னா எத்தனையோ ஸ்டாக்ஸ் நமக்கு பேரே தெரியாத ஸ்டாக்ஸ் அதில் இருக்கும். எதையோ ஸ்பெஷலைசேஷனில் இருப்பாங்க.
விலை வந்து கான்ஸ்டன்ட்லி அண்டர் ரேட்டட். நம்ம அணில் மாதிரி ஃபஸ்ட்டு கதையில், இந்த அணிலால் என்ன செய்ய முடியும்? இவன்லாம் யார்? நம்ம துண்டு சைஸில் இருக்கான், மரத்தில் தாவிட்டு இருப்பான், என்ன செய்ய போகிறான்? குயிக் டிசிஷன்ஸ், அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. நீஷாக இருப்பான், அவனோட செயல்பாடே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்னஸோட ஸ்பெஷலைசேஷனே வேறு, 3Sக்காக அவன் இருக்கிறான். இது வந்து ஸ்பெஷலைசேஷன் வேறு. யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? மிஸ் ப்ரைஸிங், ஆல்வேஸ் அண்டர் வேல்யூ. த ஸ்குவிரல் இஸ் ஆல்வேஸ் அண்டர் ரேட்டட். அது வந்து தெரியாதுப்பா, இது நமக்கு புரியாதுப்பா, இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும்? தட் இஸ் த ப்ராப்ளம். அந்த மிஸ்ப்ரைசிங் தான் உங்களுக்கு ஆல்ஃபா ஜென்ரேட் ஆகும், ரைட்? மூணாவது, இந்த டைவர்சிஃபிகேஷன் எல்லாரும் பேசியிருப்பீங்க. நான் இதுக்கு மறுபடியும் டைம் நம்ம ஒதுக்கணும்னு நான் நினைக்கல. பட் அந்த 5 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் சொன்னேன்ல, ஆல்ஃபா பீட்டா, அந்த பீட்டா அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை தான் இந்த டைவர்சிஃபிகேஷனால் வருது. ஸோ when you choose and you want alpha, நமக்கு வந்து ஆல்ஃபா நமக்கு தேவை அப்படி நம்ம நினச்சி முதலீடு செய்யும்பொழுது மார்க்கெட் ரிலேட்டட் ரிஸ்க் கவர் பண்ணுறது, அந்த பீட்டாவை ஆஃப்செட் பண்ணுறது டைவர்சிஃபிகேஷன்னால தான். என்னோட முன்பதாக பேசிய நவீன் வந்து ஒரு ஃபண்டை குறிப்பிட்டார். அந்த ஃபண்டை நானும் இப்போ ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் தட். Why was Nippon, why was it able to generate so much returns? Not over diversification. I'll explain. When we come to that, you will understand it. But why was it able to generate it? Because it was small, it was capable to do certain things that larger funds cannot do. Right? So understand this. Specialization தேடுங்க. இது வந்து எல்லாருக்குமே தேவையான ஹோம்ஒர்க். அடுத்த 5 வருஷம் வாலட்டைலாக இருக்க போகுது, இல்லை 10 வருஷம் வாலட்டைலாக இருக்க போகுது. இந்த போர் முடிஞ்சால் வேறு எதையோ ஒன்று நடக்கும். கச்சா எண்ணெயோட விலை ஏறலாம், இறங்கலாம், தங்கத்தோட விலை ஏறலாம். All kinds of challenges are going to be there. Life is not going to be a smooth ride in terms of investments. But remember, the edge to create alpha is still available in the markets. இந்த ஆல்ஃபா கிரியேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குறையவே இல்லை. பட் நீங்கள் சைஸை மட்டும் தேடி 3S பின்னால் போனீங்கன்னா you might miss out on lower alphas. Okay? Right. So remember this, market cycles will impact alpha of investments across all asset classes. இப்போ இருக்கிற மார்க்கெட் சைக்கிள் இருக்கு, இந்த சைக்கிளுக்கு எந்த பேர் கொடுக்கணுன்னே யாருக்கும் தெரியாது. வாலட்டைல்னு சொல்கிறதா, ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்கிறதா, இல்லை ட்ரம்பியன் சைக்கிள்னு கூப்பிட்றதா, அது எப்படி கூப்பிடணும்னு எவனுக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. வாட் எவர். பட் அந்த சைக்கிள், பட் தட் இஸ் ஹவ் இட் இஸ் அஃபெக்டிங் எவ்ரி திங் இல்லையா? தங்கம் நல்லா இருக்குன்னு அதுக்கு பின்னால் போனீங்க, டேக்ஸ் ஏற்றுவாங்க, தங்கம் வாங்கக்கூடாதுன்னு வாங்க. கச்சா எண்ணெய்க்கு போனால் திடீர்னு ட்ரூஸ் ரெடி ஆச்சுன்னு வாங்க, கச்சா எண்ணெயோட விலை இறங்கும். யூ வில் ஹியர் இட். கமாடிட்டி specialists will speak after me, so you will hear that story. So I don't want to waste time on all that, right? Suddenly crude prices will fall. Then again it will go to 107. It will affect all asset classes across investment. So இதில் இன்சுலேஷன் ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் சைக்கிள்னால எல்லாமே தான் இம்பேக்ட் ஆகுது. ஒரு ட்ரவுட், நம்ம கதையை ஞாபகம் வச்சுங்க, வறட்சி வந்தால் எல்லா விலங்குகளுக்கும் பிரச்சனை. அந்த ட்ரவுட்டை எப்படி நீங்கள் செயல்படுறீங்கன்றது தான் கேள்வி. அங்கே தான் சீக் மிஸ்ப்ரைசிங், சீக் டைவர்சிஃபிகேஷன், சீக் நீஷ் ஸ்பெஷல். தட் இஸ் த ஸ்டோரி. த ஸ்குவிரல் வாஸ் ட்ரைங் டு டீச் அஸ் தட். ஓகே? அண்ட் இன்வெஸ்டிங் டேர்ம்ஸ், லெஸ் ஃபாலோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா கிரியேட் பண்ணோன்னா அவ்வளோ ரிசர்ச் பண்ணாத, அவ்வளோ மக்கள் வந்து தெரலா அது முதலீடு செய்யாமல் இருக்கக்கூடிய பங்குகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தரமான பங்காக இருந்தால் முதலீடு செஞ்சால் your alpha is going to be far greater than the rest of the market, right? And sometimes this less followed opportunity large cap இல்லை பெரிய கம்பெனிஸில் உங்களுக்கு கிடைக்காது, பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் கிடைக்காது. ஏன்னா எல்லாருடைய கவனமும் லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ ரிலையன்ஸை பற்றி உங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு 100 பேர் இருந்தீங்கன்னா 100 டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து வரும். ஏன்னா அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட் தானே? டிசிஎஸ் பற்றி கேட்டிங்கன்னா அதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க, HDFC பற்றி கேட்டிங்கன்னா அதையும் சொல்லுவீங்க. But if there is a less researched opportunity, then I'm asking you, even research houses may not be following that stock. This is where alpha is created. So பங்குல முதலீடு செய்கிறது, உங்கள் முதலீடுகளை சிறப்பான முறையில் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை. லைஃப் இஸ் நாட் ஈஸி. லைக் ஆஸ்கிங் ஃபார் டிப்ஸ். ஏதாவது ஒரு 4 டிப்பு காலையில் அனுப்புங்க. எனக்கு பாம்பேலேருந்து வருது, பாஸ்டன்லேருந்து வருது, நீங்கள் செய்யுங்க. பிகாஸ் யூ ஆர் த பெஸ்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் யுவர் ஓன் மணி. இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடுங்க. இந்த டிப்பை நம்பி மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. அதை நான் கொடுக்குற டிப்பாக இருந்தாலும் சரி.
ஓகே ரைட். இந்தியன் ஸ்டாக்ஸ் இந்த படத்தை புரியுதான்னு பாருங்க. where the size begins to hurt alpha. ஒரு 5 உதாரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் 5 எக்ஸாம்பிள். ஐ கேன் கிவ் யூ 50 எக்ஸாம்பிள்ஸ் பட் ஐ வில் ஒன்லி டூ 5 டுடே. ரைட். சிம்பிளாக போட்டிருக்கேன். 3 வந்து ஆல்ரெடி புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ். கேட்ட கேள்வி என்ன? அதோட ஸ்கேல் வந்து அவ்வளோ பெருசு, கரெக்ட் தானே? 50% ரிட்டர்ன் இல்லை க்ரோத் ரிலையன்ஸ்லேருந்து வருமா? அடுத்த 10 வருஷம் டைம் எடுத்துங்க. வருமா வராதான்னு சொல்லுங்கள். உறுதியாக இருக்கிறீங்களா? சூப்பர். அடுத்த சிம்பிள் என்ன? நல்லா ரியாக்ட் பண்ணுங்க. தெரியாதா இதெல்லாம்? ஹெச்டிஎஃப்சி பேங்க். திடீர்னு அந்த எம்டி எல்லாம் ஏதோ சொல்லி கிளம்பிட்டாரு. 700 ரூபாய்க்கு வந்துச்சுனாங்க, கரெக்ட் தானே? வெரி ரிசர்ச் ஸ்டாக். அந்த ஸ்டாக்கை பற்றி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கிட்டே இருக்குது. எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்டே இருக்குது. எல்லா ரிசர்ச் ஹவுஸ், எஸ்ஐபி, ஏஐஎஃப், பிஎம்எஸ் எல்லாருக்கிட்டே இருக்கா? இல்லாத இன்ஃபர்மேஷன் ஹெச்டிஎஃப்சி பற்றி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. மோஸ்ட் ரிசர்ச். ஸோ எனி இன்ஃபர்மேஷனல் எட்ஜ் டிஸப்பியர்ஸ். அதில் வந்து எந்த எட்ஜும் கிடையாது. நீங்கள் அதை தேடி அது இட்ஸ் அ நைஸ் பேங்க், கரெக்ட். இட்ஸ் வெரி ஸ்டேபிள், கரெக்ட். ஆர்பிஐ சொல்லியிருக்கு. பட் உங்களுக்கு ஆல்ஃபா வருமானு பார்த்தா வராது, ஸ்டெபிலிட்டி வரும். ரைட். 3வது, நிறைய பேர் வச்சுருப்பீங்களா? ஐபிஓ காலத்தில் வந்து வச்சுருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி இதுதான். டிசிஎஸை வச்சுருக்கேன் சார், என்ன செய்யணும் அப்படின்னு. என்ன செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஏஐ உலகத்துக்கு மாறிட்டோம். சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கிடையாது. ஸோ அதில் வந்து இட்ஸ் ஸ்டேபிள் கேஷ் மிஷின். டிவிடெண்ட்லாம் அருமையாக கொடுக்குறாங்க. பட் மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரைஸஸ் இன் குவாலிட்டி. அதோடைய குவாலிட்டி வந்து ப்ரைஸ் ஆச்சு. உங்களுக்கு வந்து டபுள் டிஜிட் க்ரோத் டிசிஎஸில், இன்ஃபோசிஸில் வருமான உறுதியாக கையை தூக்கி எனக்கு சொல்லுங்கள். நான் திங்கக்கிழமை காலையில் போய் வாங்குகிறேன். நீங்கள் தாங்க ரிசர்ச், பிகாஸ் யூ ஆர் தி ஆடியன்ஸ், ரைட்? Whatever you say, I will do. Show me double-digit growth in Infosys and TCS. வருமா வராதா? Size begins to hurt alpha. புரியுதா உங்களுக்கு? அந்த வலி அப்படி வருதா ஸ்லோவா? கடைசியில் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக் அது. ஐடிசி, எஃப்எம்சிஜி செக்டரில் ஒரு அருமையான ஸ்டாக். என்ன பிரச்சனை? டிஃபென்சிவ் ஜாயிண்ட். பேரை பார்த்தீங்களா? ஜாயிண்ட் யானை மாதிரி தான், ஹியூஜ். நம்ம மேக்னஸ் மாதிரி தான் அது. இது டிஃபென்சிவ். ஆல்ஃபா வராது, ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸ்டெடி காம்பவுண்டிங் பட் லிமிட்டட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆல்ஃபா. எல்லாமே லார்ஜ் கேப். இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஆல்மோஸ்ட் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ். நிஃப்டி 50 இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ். இது சைஸ்னால உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டெபிலிட்டி இருக்கும். 3S ஞாபகம் வச்சுருக்கீங்களா? 3S ஸ்டெபிலிட்டி, சர்வைவல் பவர், சேஃப்டி, இது எல்லாமே கிடைக்கும். ஆல்ஃபா கிடைக்காது. உங்கள் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா இந்த ஸ்டாக்கை வச்சு உங்களால் ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியாது. ஒய்? பிகாஸ் ஹெவி அனலிஸ்ட் கவரேஜ். அப்போ எல்லாரும் கவர் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் அவ்வளோ ஹை. டிஐஐஸ் நிறைய பெரிய ஸ்டாக் ஹோல்டிங் வச்சுருக்கக்கூடியது. பெஞ்ச்மார்க் ப்ளஸ் பெஞ்ச்மார்க் வெயிட், இது எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ். லீட்ஸ் டு எஃபிஷியன்ட் ப்ரைஸிங். ஸோ எஃபிஷியன்ட் ப்ரைஸிங் வந்தாலே இன்எஃபிஷியன்சி கிடையாது. குறைவு பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா மிஸ்ப்ரைஸிங் வராது. மிஸ்ப்ரைஸிங் வராதுன்னா உங்களுக்கு ஆல்ஃபா வராது. அந்த பெல்லை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்ருங்கப்பா. இன்னும் ஒரு 7 நிமிஷம் ஆகும். பட் ஐ வில் ஃபினிஷ். ஓகே, ஜஸ்ட் 2-3 more slides. I'll finish. No more bells, okay? Hold on to that. Indian companies, smaller companies that delivered outsized alpha. எக்ஸப்ஷனலாக ஆல்ஃபா கொடுத்த ஒரு சில கம்பெனிஸ். டிக்சன் டெக்னாலஜிஸ் ஞாபகம் வச்சுங்க. மண்டே மார்னிங் இந்த ஸ்டாக்லாம் வாங்கிடாதீங்க. இவன் சொன்னானே ஸ்டேஜில் பெருசாக பேசிட்டு போனால் நான் வாங்கிட்டேன். நான் டெலிவர்டு பாஸ்ட் டென்ஸு. நானும் ஷார்ப்பாக தான் வந்திருக்கேன். எவனா செபிக்கு எழுதி போட்டு என்னையை பேன் பண்ணிட போகிறாங்க அப்புறம். அதனால் நான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். டெலிவர்டு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கதை இது. ஸோ டெலிவர்ட் ஃபர்ஸ்ட் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ். ஏன் அட்வான்டேஜ் என்ன? மக்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாலேயே டிக்சன் அங்கே தான் இருக்காங்க. செம ப்ரைஸ் ரன்அப், அருமையான ரன்அப். மார்க்கெட் ஃபேவரட்டாக இருந்த ஒரு ஸ்டாக் அது. இப்போ அதுக்கு முன்னால் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி டன், ரைட்? தீபக் நைட்ரைட் கெமிக்கல்ஸ் செக்டர் பாருங்கள், எங்கேயோ இருக்குது. நிறைய பேருக்கு பார்க்குறீங்களோ பார்க்கலையோ தெரியல. கெமிக்கல் செக்டர். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் transformed from niche, அந்த வார்த்தை திருப்பி வருது பார்த்தீங்களா? niche specialization. These are the companies that are going to be challenging companies like Infosys and TCS in the near future. These are the companies that are diverting to AI from very just ordinary knowledge, KPO, BPO and அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லேருந்து
they are moving into something. Please look up the results of persistent systems. You will understand what I'm talking about. This is a very, very solid one. So transformation from niche IT to growth darling. ஏன்னா அவங்க வந்து ஐடிக்கு டைவர்ஷன் ஆயிருக்கு, ரைட்? சிடிஎஸ்எல் இது உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கேபிஐடி டெக்னாலஜி அகேன் இவங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன? ஈவிக்கான தேவையான they create a lot of stuff for EVs, electric vehicles, right? That is why பேரை வச்சு நீங்கள் எடை போட்டுறாதீங்க, அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் வேறு. நம்ம நினைக்கிறோம் கேபிஐடி டெக்னாலஜி ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனி, ஒன்றும் கிடையாது. அவன் ஈவிக்கு தான் வேலை பார்க்குறான், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தேவையானது. பட் தட்ஸ் அ நீஷ் செக்மெண்ட், இஸ்ன்ட் இட்? இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, உலகம் எங்கேயும். பெட்ரோல் போகாதீங்க, விமானத்தில் பறக்காதீங்க, சைக்கிளில் போங்க, நடந்து போங்க, EV யூஸ் பண்ணுங்கள். So that's the niche difference. You understand? Small companies that delivered outsized alpha, 25, 30, 35% alpha கொடுத்த கம்பெனிஸ் இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வெரிஃபை பண்ணிங்க. ஸோ சைஸ் அண்ட் ஆல்ஃபா, மேக்னஸ், அனில், சைஸ் அண்ட் ஆல்ஃபா, ஆர் யூ ஏபிள் டு கார்லேட் த டிஃப்ரென்ஸ்? அந்த கதை எதுக்கு சொன்னேன்றது உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரும், ரைட்? த லேர்னிங் இஸ் ஹியர். ஸ்மாலர் கம்பெனிஸ் கேன் க்ரோ ஏர்னிங்ஸ் அட் ரேட்ஸ் much faster and much impossible for mega sized companies, right? So இப்போ ஆல்ரெடி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ திஸ் அப்ளைஸ் டு 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 கம்பெனிஸ் அண்ட் கண்ட்ரீஸ். நம்ம ஒரு சில கண்ட்ரீஸ் பற்றி ஃபஸ்ட் பேசியிருந்தோம், லீஸ்டன்ஸ்டைன், லக்சம்பர்க், கத்தார். ஏன் வந்து அவங்களுடைய பெர் கேபிட்டா இவ்வளோ பிறகு பாப்புலேஷன் இஸ் லோ, ப்ளஸ் தேர் ப்ரொடக்டிவ், ஸோ தேர் ஏபிள் டு க்ரோ. ஸோ தட் இஸ் அஸ் ஃபார் அஸ் த கம்பெனி கோஸ், ரைட்? வேர் கண்ட்ரீஸ் கோ, கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் நம்பர்ஸ் கிக்ஸ் இன். நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட், அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட், லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். And the law of large numbers is the foundational principle on which alpha growth stands. Okay, capital market theory la neriya irukku, but if you want to understand alpha, it's a technical subject. Law of large numbers endradhu padikanum. And the law of large numbers application வந்து அந்த நிப்பான் ஸ்மால் கேப் ஃபண்டில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இஃப் யூ ஏபிள் டு காரிலேட் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லா, நமக்கு இப்போ நேரம் கிடையாது, பட் ஜஸ்ட் ஃபார் யூ டு டிக்கிள் யுவர் மைண்ட். அந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை size and alpha are sometimes looking like enemies, right? Second one, large companies need massive profits. இப்போ டிசிஎஸ், ரிலையன்ஸ்லாம் ஒரு குவார்ட்டருக்கு வந்து 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ப்ராஃபிட் வேணும், அப்போ தான் க்ரோத் வந்து 1.5% ஏறும். சின்ன கம்பெனிஸ் டோன்ட் ரிக்வயர் ஆல் தட். யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? பெரிய லாபத்தை கொண்டு வரணும்லாம் அவசியம் கிடையாது. லாபம் சிறிதாக இருந்தாலுமே அந்த வளர்ச்சி பெருசாக தெரியும். ஆல்ஃபா ஸ்டார்ட்ஸ், யுவர் ப்ரைஸ் மிஸ்ப்ரைசிங் வில் ஸ்டார்ட் ஜம்பிங், ரைட்? Too many analysts, fewer hidden opportunities. Large funds cannot enter into illiquid stocks. Big institutions end up owning the same familiar names. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பாருங்கள், எல்லா மியூச்சுவல் ஃபண்டோடைய லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்து பாருங்கள். 30-40 ஏஎம்சி இருக்குது நம்ம நாட்டில். லார்ஜ் கேப், ப்ளூ சிப், இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், ஹோல்டிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், ரைட்? ஸோ பிக் இன்ஸ்டிடியூஷன், சேம் ஸ்டாக்ஸ், அவங்களும் HDFC, இவங்களும் HDFC, அவங்களும் TCS, இவங்க இன்ஃபோசிஸ், அவங்க. ஸோ வேர் இஸ் த மிஸ்ப்ரைசிங்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்து வருது? எல்லாருமே ரிசர்ச் பண்ணால் ஆல்ஃபா ஜென்ரேட்டர். ஸோ ரிசல்ட் யூ கெட் அ பெஞ்ச்மார்க் லைக் போர்ட்ஃபோலியோ. ஸோ நிஃப்டி 50யோட ஆவரேஜ் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சிங்கிங் ஆல்ஃபா கிடைக்கும், ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ப்ளீஸ் ரீட் திஸ் சைட். திஸ் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டோரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எந்த மியூச்சுவல் ஃபண்டு குறை சொல்ல நான் விருப்பப்படல, பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாம்பிள்ஸ். எப்படி ஸ்டாக் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேனோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ லார்ஜ் கேப், லோவர் ஆல்ஃபா என்வாயன்மெண்ட், இதெல்லாம் லோவர் ஆல்ஃபா. SBI ப்ளூ சிப், ICICI ப்ரூ, HDFC டாப் 100 ஃபண்ட். பட் இந்த லிஸ்ட்டை பாருங்கள். ஹையர் ஆல்ஃபா ஹண்டிங் கிரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப், செகண்ட் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட், third Motilal Oswal mid cap. இவங்களோட அட்வான்டேஜ் என்ன? AUMs are actually very small. It was small. So they're able to make quick decisions, change over. அந்த அனில் மாதிரி இங்கே நாங்கள் தாவ முடியும், இந்த ஸ்டாக்கை விட்டு அந்த ஸ்டாக் வர முடியும், மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த பொசிஷன் ஷிஃப்டிங் பண்ண முடியும். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸால் அது பண்ண முடியாது. And therefore you find that alphas are very, very superior. Now இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த AUM வளர்ந்துச்சுன்னு வைங்க, அடுத்த சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அது எல்லாம் சூப்பர் ஃபண்டு நம்மலாம் முதலீடு சொல்லுவோம். AUM வளர்ந்துச்சுன்னு வச்சுங்க, தென் யூ பிகம் another problem. Very large AUM becomes a challenge in small cap investing. அந்த AUM சின்னதாக இருக்கும்போது தான் வேல்யூ. அணிலாக இருந்தால் தான் வேல்யூ. அணில் வந்து யானை சைஸுக்கு பெருசாச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன், மரத்துக்கு தாவ முடியுமா? முடியாது. You understand what I'm saying? The size gives the advantage to the squirrel. That is the difference. அந்த சைஸில் இருக்க வரைக்கும் தான் இந்த அட்வான்டேஜ்.
You understand? Right. So, big AUM, tiny alpha, it's a classic love story. Big AUM, tiny alpha. நமக்கு வேண்டியது big alpha, tiny AUM. So your love story should be like that. நீங்கள் ஒரு மார்க்கெட் இன்வெஸ்டராக உங்கள் லவ் ஸ்டோரி எழுதுனீங்கன்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லவ் ஸ்டோரி எழுதுனீங்கன்னா, இட் ஷுட் பி பிக் ஆல்ஃபா, டைனி AUM. All right? Okay. So we are last 2 slides. I'll finish very quickly before I deal anything else, right? Big size gives liquidity. Okay? Stability, governance, survival. Smaller size gives agility, speed, right? Large caps are like elephants. நான் முதல் சொன்ன கதையில் அந்த மேக்னஸ் மாதிரி தான் large caps. They are like elephants, very powerful, they're very slow in delivering alpha. Small caps are like squirrels, அணில் மாதிரி, small caps. Chaotic, but surprisingly fast. They are chaotic, you know. So if you're not analyzing them properly, do not try to gain extra alpha and all. Earning alpha is a skill. அதுக்கு வந்து ஸ்மார்ட் போர்ட்ஃபோலியோஸ் நம்ம சொல்கிறோம். ஸ்மார்ட் போர்ட்ஃபோலியோஸ் எப்படி பண்ணோம்? செக்யூரிட்டி செலெக்ஷன் இருக்குது, பொசிஷன் சைஸிங் இருக்குது. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தேர்ந்தெடுத்த ஸ்டாக்கில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே உங்களுக்கு 20% ரிட்டர்ன் கிடைக்காது. 3 வரும், 6 வரும், சிலது 20, 25 தரும். ஆவரேஜ் பண்ணி பார்த்தா மார்க்கெட்டை விட சுப்பீரியர் ஆல்ஃபா உங்களுக்கு வந்துச்சுன்னா, யுவர் சைஸ் இஸ் ஓகே, யுவர் செலெக்ஷன் இஸ் ஓகே, யுவர் போர்ட்ஃபோலியோ சைஸ் இஸ் ஓகே. அப்படி வரலினா, time for you to reconsider the size of your portfolio, size of your stocks and the nature of the stocks. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளோட நேச்சர் நீங்கள் வந்து மறுபடியும் பரிசீலிக்க வேண்டும். All right. Okay. Final takeaways. Size and alpha. கடைசியாக ஒரு தீர்ப்பு சொல்லணும்ல. இப்போ குழப்பி விட்டீங்க. ஃபஸ்ட் ஆரம்பித்தேன், சைஸை பற்றி ஆரம்பித்தேன். அப்புறம் இல்லை சைஸ் சின்னதாக இருந்தால் ஏஎம் சூப்பர்னு மறுபடியும் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஃபைனலாக உறுதியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தேர் நைதர் பியூர் எனிமீஸ் நார் பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேர் நாட் பியூர் எனிமீஸ். எப்போவுமே ஆப்போசிட்ன்றதை எப்போவுமேலாம் கிடையாது. எப்போவுமே நண்பர்களாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் அ ட்ரேட் ஆஃப் தட் இஸ் ரிக்வயர்ட். யூ நீட் அ ட்ரேட் ஆஃப், ரைட்? ஆல்ஃபா யூஸ்வலி லிவ்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஆல்ரெடி மிஸ்ப்ரைசிங் பற்றி சொன்னேன். மிஸ்ப்ரைசிங் இஸ் இன்எஃபிஷியன்சி ஆஃப் த மார்க்கெட். மிஸ்ப்ரைசிங்கில் தான் ஆல்ஃபா வந்து செழிக்கும். அதுதான் இங்கே சொல்கிறது. ஆல்ஃபா யூஸ்வலி சர்வைவ்ஸ் வேர் இன்எஃபிஷியன்சி லிவ்ஸ். அந்த மிஸ்ப்ரைசிங் தேடுறது தான் நம்ம வேலை. ஆஸ் மார்க்கெட்ஸ் மெச்சூர், ஆல்ஃபா பிகம்ஸ் ஹார்ட். லார்ஜ் கேப்ஸ் டாமினேட் வெல்த் ப்ரிசர்வேஷன். நைஸ் வேர்டு இல்லை? வெல்த் நாட் கிரியேஷன், ப்ரிசர்வேஷன். பாதுகாத்து வைப்பார்கள். ஸ்மாலர் கம்பெனிஸ் டாமினேட் வெல்த் கிரியேஷன். ஸோ யூ டிசைட் வாட் யூ வாண்ட் டு டூ. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் எப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் வெல்த் ப்ரிசர்வராக இருக்க போகிறேன்னா, வெல்த் கிரியேட்டராக இருக்க போகிறேன்னு முடிப்பேன். இல்லை ரெண்டையும் கலந்த ஒரு கலவையாக இருக்க போகிறதுன்னா பேலன்ஸ் பண்ணுங்க. அதுதான் ஸ்மார்ட் போர்ட்ஃபோலியோஸ்ன்றது பேர், ரைட்? ஸோ இதில் வந்து எனிமீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. த லாஸ்ட் ஸ்லைட் பிஃபோர் ஐ ஃபினிஷ். த ரியல் இன்வெஸ்டர் ஸ்கில் இஸ் நோயிங் வென் டு ப்ரிஃபர் ஸ்டெபிலிட்டி. எந்த காலத்தில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும், எந்த காலத்தில் அசிமெட்ரி. அசிமெட்ரினா இன்எஃபிஷியன்சி. எப்போ நீங்கள் துரத்தி அந்த லாபத்தை ஆல்ஃபாவாக பெருசாக உண்டாக்கணும் அப்படின்றது நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். So there is a time and an opportunity to do that, because in the end, some investors generate alpha, remember, but others like me generate PowerPoint slides. Okay? Right? Fine. All right. Any questions quickly? இல்லை, இப்போ ஸ்மால் கேப்ஸில் வந்து ஆல்வா அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஜென்ரலாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதுலேயும் நீங்கள் சில ஸ்டாக்ஸை பற்றி தான் எடுத்துக்க முடியும். நம்ம இப்போ லார்ஜ் கேப்பில் இருக்க ஸ்டெபிலிட்டி ஸ்மால் கேப்பில் கிடையாது. இப்போ ஸ்மால் கேப்பில் லாஸ்ட் 5 years 6 yearsல பார்த்தோம்னாக்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்மால் கேப்ஸ் ஃபண்ட் எல்லாமே வந்து லோ ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ பெரிய, அதாவது இப்போ லார்ஜ் ஸ்டாக்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு 300க்குள்ளே கொண்டு வர முடியும். ஸ்மால் கேப்ஸை கொண்டு வரப்போ அது நிறையா இருக்கிறப்ப அதில் நீங்கள் ஆல்பாவை செலக்ட் பண்ணி தள்ளுறது கடலில் வந்து இதை தேடுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து உறுதியாக ரிட்டர்ன் கொடுக்குங்கிறதுக்கெலாம் எந்த வித உத்தரவாதமும் நம்மளுக்கு இருக்காது. அது அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு இதில் போட்டுட்டு மண்ணில் போட்டு இது தேடுறதுங்கிற ஊசியை தேடுற மாதிரி கதையாக தான் இது இருக்குது. அதனால் வந்து ஸ்டெபிலிட்டி ரிட்டர்னுக்கான லார்ஜ் கேப் உத்தரவாதமாக இருக்குது. ஸ்மால் கேப்புங்கிறது வந்து மிக சிறிய அளவில் மிக தெரிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் அது ரிட்டர்னாக இருக்குங்கிறது என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்ன? கருத்தை கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்,
நீங்கள் வந்து ஸ்டெபிலிட்டி ப்ரிஃபர் பண்ணுறீங்களா, ரிட்டர்ன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்னு ஆல்ஃபா வேணுமான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்க முடியாதுன்றது இஸ் அ வெரி புவர் எக்ஸ்கியூஸ். ஒரு முதலீட்டாளராக இருந்தால் ஒவ்வொரு காலாண்டிலுமே லிஸ்ட் ஆகக்கூடிய 5033 கம்பெனியும் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எத்தனை கம்பெனி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக சொல்லுங்கள். இங்கே இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்டேன், எத்தனை ரிசல்ட் வந்திருக்கு? ஆல்மோஸ்ட் 1050 கிட்ட இருக்குது. 1050 ரிசல்ட்ஸ் டிக்ளேர் ஆகிருக்கு. எவ்வளோத்துலேருந்து? 5033 ஸ்டாக்ல இருந்து 20% ரிசல்ட்ஸ் தான் இன்னும் டிக்ளேர் ஆகிருக்கு. ரிசல்ட் வர வர நம்ம எதுக்காக இந்த ரிசல்ட்டை வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலாண்டிலுமே ஒவ்வொரு கம்பெனியோட செயல்பாடு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறோம், சரி எல்கேஜியில் சேர்த்து விட்டா அவன் 12ஆவதுல தான் வெளியில் வரணும் பப்ளிக் எக்ஸாமில். அது வரைக்கும் நம்ம எதுவுமே ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஏன்னா அது கடல் மாதிரி தானே. 14 வருஷம் படிக்க போகிறான்ல, நான் எதுக்கு குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபைனல் எக்ஸாம், வருஷம் தேர்வெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும்? எதுக்கு நீட் எக்ஸாமில் போகணும்? இதெல்லாம் தேவை கிடையாது. இல்லை, நேராக படித்தவங்க அப்படியே டாக்டர் முடியாது. வருஷம் எக்ஸாம் வைப்பாங்க, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபைனல் வைப்பாங்க. 2-3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களை வர வச்சுருவாங்க. வர வைக்கிறாங்களா? வைப்பாங்க. அப்போது அனலைஸ் பண்ணுறாங்க, தேடுறாங்க, நோண்டுறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அதே சிறந்த வேலையே நம்ம பங்குகளுக்கு செஞ்சோம்னா இந்த 5000 ஸ்டாக்லேருந்து உங்களுக்கு சூப்பரான ஆல்ஃபா தரக்கூடிய, நம்பிக்கையான ஸ்டெபிலிட்டி தரக்கூடிய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முடியாதுன்றது நமக்கு தமிழனுக்கு ஏற்ற வார்த்தை கிடையாது. கரெக்டாக மாதங்கி? ஏன்னா அச்சம் என்பது மடமை. தேங்க்யூ ரெஜி சார். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப காலேஜுக்கு போன ஒரு ஃபீல் இருந்துச்சு சார் நம்ம செஷன். ஸோ திரு ரெஜி தாமஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக திரு RS குமார், மேனேஜிங் பார்ட்னர் சேல்ஸ் தி வெல்த் கம்பெனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.